வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, பட்டா யார் பேரில் இருக்குது. பட்டானாலும் சிட்டானாலும் ஒன்று தான். பட்டான்றது யார் பேரில் இருக்கிறது, சிட்டான்றது அந்த இடத்தோடைய தன்மை, எவ்வளோ அளவு இருக்குது அந்த நிலத்தோடைய தன்மை குறிக்கிறது தான் அந்த சிட்டான்றது. அதை நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் குரோம் போய்க்கோங்க, கூகுள் குரோம் போயிட்டு பட்டா சிட்டா ஆன்லைன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நில உரிமை பட்டா அண்ட் புலப்படம் சிட்டா அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்ட உடனே மாவட்டத்தை தேர்வு செய்ய சொல்லும். அடுத்தது கிராமப்புறமா நகரப்புறமான்னு செலக்ட் பண்ணிடும். கிராமப்புறம் பண்ணிட்டு அதில் மறுபடியும் ரீடைரக்ட் ஆகிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் மறுபடியும் மாவட்டம், உங்களுடைய தாலுக்கு, அதாவது வட்டம், எக்ஸாக்டான கிராமம், உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பட்டா எண் தெரியுதுன்னா டைரெக்டாக பட்டா எண், அப்படி இல்லைன்னா புலன் எண் தான், அதாவது சர்வே நம்பர் தான் தெரியுதுன்னா புல எண் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேர் வைஸாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். புல எண் தெரியுதுன்னா அந்த புல எண்ணில் அந்த புல எண்ணோடைய சர்வே நம்பருடைய நம்பரை கொடுத்துட்டு உட்பிரிவுன்னு இருக்கும், சப்டிவிஷன், அந்த சப்டிவிஷன் கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்து சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். எவ்வளோ இடம் அவர் பேரில் பட்டாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அந்த நிலத்தோடைய தன்மை, அதாவது நஞ்சையா புஞ்சையான்னு அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இந்த பட்டா காப்பியில் இருக்கும். இந்த பட்டா காப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையும் நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது திட்டம் வருதுன்னாக்கா ஒரு தடவையும் இதை டவுன்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒருவருக்கான ஸ்கீமுக்கு தகுந்த மாரி மாறும். அப்பப்பயும் அந்தந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.